வாரும் இயேசுநாதா, வாரும் இயேசுநாதா, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இயேசுநாதா, வாரும் இறைவனே, வாரும் இறைவனே, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இறைவனே, வாரும் இறையாவியே, வாரும் இறையாவியே, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இறையாவியே.
மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 7 இறை சொற்றொடர்கள் 14 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார். அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டுக்குள் வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம் இந்த ஓமையை பற்றி கேட்க, அவர் அவர்களிடம், நீங்களும் ஆய்ந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா? ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்கு சென்று கழிப்பிடத்திற்கு போய்விடுகிறது என்றார். இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருட்களும் தூயன என குறிப்பிட்டார். மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும். தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகியவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, என்னம்மா இப்படி பண்றீங்களம்மா என்று சொன்னது போல இந்த இறை வார்த்தையை வாசித்த உடனே எனக்கு அந்த ஒரு வார்த்தை, அது சினிமாவில் சொல்ல வார்த்தை தான் வந்தது. என்னம்மா இப்படி ஜாதியை வச்சு விளையாட்டு, உணவு வச்சு என்ன தீண்டாமை என்று விளையாட்டு. ஒரே அடி அடிக்கிறாரு பாருங்க. எல்லா உணவும் உள்ள போகும் வெளியே போகும் என்று சொல்லுகிறார். அதான உண்மை. எது உனக்கு உடம்புக்கு ஒத்து வருமோ அது சாப்பிடு. யாரு வேண்டான்னு சொன்னா அது நான் திட்டு, இது நான் திட்டான்னு சொல்றது நீங்க யாரு? ஒரே அடி. இதுதான் இயேசுனுடைய பாணி. அதுதான். அதே போலதான் ஜாதி. என்ன ஜாதி உயர்ந்த ஜாதி, எந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, ஒன்றும் கிடையாது. ஒரே அடி. அதே போல மனுஷருக்கு உள்ளே இருந்து வெளியே வருவது தான் பிரச்சனை. வெளியே இருந்து உள்ளே போறது பிரச்சனை கிடையாது. அடிப்படையிலே உனக்கு பிரச்சனை மனதிலிருந்து வரக்கூடியதை நீ கவனிச்சுக்கிட்டாலே போதும். இதுதான் இயேசுனுடைய பாணி. இப்பொழுது தமிழ் பண்பாட்டிலே பல கலாச்சாரம் நடைமுறையில் இருக்கிறது. இறந்தவர்களின் இறுதிச் சடங்கிலே பங்கெடுத்தால் நாம் உடனடியாக உடைய மாற்ற வேண்டும், குளிக்க வேண்டும், முகம் கழுவ வேண்டும். இல்லை என்றால் தீட்டு என எண்ணுகிறோம். குறைந்த வகுப்பினை சார்ந்தவர்கள் வீட்டுக்குள் சென்றால் உடனே வீட்டினை தண்ணீரால் துடைத்து விடுகிறோம். இல்லை என்றால் தீட்டு என்று மனப்பாங்கு கிராமப்புறங்களிலே அதிகமாக இருக்கிறது. படித்த கூட்டம் கூட உண்டு. நல்ல காரியத்திற்கு வெளியே செல்லும் போது குழந்தை பெறாதவர்களின் முகம் காணாமல் செல்ல வேண்டும். இல்லை என்றால் தீட்டு என எண்ணுகிறோம். இத்தகைய தீட்டு அட்டவணை மனித கிருமிகளால் உருவாக்கப்பட்டன, இறைவனால் உருவாக்கப்பட்டதல்ல. எனவே மன தீட்டை உடைத்தவர்களாய் நாம் மனுஷங்கள் வாழணும். இத்தகைய சிந்தனை இயேசுவின் காலத்திலே அதிகமாக காணப்பட்டது. இதனை உடைத்து எறியவே இயேசு இதற்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கிறார். எனவேதான் கொன்னாங்க. அது வரை இருக்கட்டும். பழைய ஏற்பாட்டு எவையெல்லாம் தீட்டு என்று பாடம் புகுத்தியதோ இயேசு அந்த பாடத்திட்டங்களை புதிய மொழியில் வடிவமைக்கின்றார். அதாவது கை கழுவாமல் உண்ணுவது தீட்டு என்றால் தம் சீடர்களை செய்ய இயேசு அனுமதித்தார் என்று மார்க் 7:2 பார்க்கிறோம். இறந்தவர்களின் பாடையை தொடுவது தீட்டு என்றால் அதையும் செய்தார் இயேசு. லூக்கா 7:14 பார்க்கிறோம். காரணம், தீட்டு பற்றி இயேசுவின் பார்வை தெளிவாக இருந்தது. வெளியே இருந்து மனிதரின் உள்ளே செல்வது தீட்டு என்ற யூதர்களின் நடைமுறை கோட்பாட்டை இயேசு உடைத்து மனிதரின் உள்ளே இருந்து வெளியே வருவதுதான் தீட்டு என்று பிரகடனப்படுத்துகிறார். நாம் பார்க்கிற தீட்டு நமக்குள் இருந்து வருகிறதா, வெளியிருந்து வருகிறதா? பாவம் தன்னகத்தே தீமையானது. இது வெளியிருந்து வந்தா என்ன, உள்ளிருந்து வந்தா என்ன? இருந்தாலும் இது வெளியிருந்து வருவதல்ல, மாறாக நம் உள்ளிருந்து தான் வருகிறது. ஆனால் இறைவன் படைத்த உணவும் பிறவும் தன்னிலே தூயது. அதனை தீயதாக கருதுவது நம் எண்ணத்திலும் பயன்படுத்துகின்ற விதத்திலும் தான் இருக்கிறது. மன்னிக்கவும், இஸ்லாமியர்கள் பன்றியை தீட்டு என கருதி உண்ண மாட்டார்களாம். இந்துக்கள் மாட்டுக்கறியை உண்ண மாட்டார்களாம். உண்ணுகின்ற இந்துக்களை கீழ்ச்சாதியினர் என ஒதுக்கி வைத்து தீண்டத்தகாதவர்கள் என கருதுகிறார்களாம். ஆனால் கிறித்தவர்கள் மட்டும் இந்த வானிற்கு கீழ் உள்ள அனைத்தையும் உண்டு கழிக்கிறோம், திருடாமக்கா அப்படின்னு. காரணம், இயேசுவின் இந்த வாக்கு உணவுப் பொருட்களில் தீட்டு என்பதே இல்லை என்பதை கொஞ்சம் கொஞ்சம் தொடக்க கால திருவாவை தொட்டே நாம் அனைத்தையும் உண்ண ஆரம்பித்து விட்டோம். 1 தீமோத்தேயு 4
அதிகாரத்தில் 4-5 வசனங்களை பார்த்தா தெரியும். கடவுள் படைத்தது அனைத்தையும் நல்லதே, நன்றி உணர்வோடு கொண்டால் எதையும் விளக்க வேண்டியதில்லை. கடவுளின் வார்த்தையும் நமது மன்றாட்டும் அதை தூயதாக்கும். தூய பேதுருவும் இதை ஒத்த கருத்தை கூறுகிறார். திருத்துதர் பணிகள் 10:15. தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே. இதனை பார்க்கும்போது வாயை பிளக்கத்தான் தோணும் நமக்கு. ஆனால் நமது கிறிஸ்தவர்கள் சாதி பிளவுகளை கொண்டு மனிதர்களையே தீட்டு என்றுதான் ஒதுக்கி வைத்திருக்கிறோம். அதோட பெரிய பாவம், பெரிய குற்றம். இன்னைக்கு திருச்சபையில் இருக்கக்கூடிய பெரிய பாவங்கள்ல ஒண்ணு இந்த சாதியம். நான் விளக்கி சொன்னா கேவலமா இருக்கும். உண்மையில் இன்று ஆண்டவர் இந்த சாதியில் தீயை வைக்க அழைக்கிறார். பிறரை தீட்டு என்று ஒதுக்கி வைப்பதில் நமது உள்ளம்தான் தீட்டப்பட்டுள்ளது. உணவிலிருந்து தீட்டை விரட்டி அடித்த நாம் இன்று நம் உள்ளத்தில் இருக்கின்ற தீட்டினை விரட்டி அடிப்போம். தீதும் நன்றும் பிறதர வாரா. ஆமேன். மன்றாடுவோமாக. உலகின் ஒளியாக உம்மை வெளிப்படுத்திய ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். உள்ளத்தை தொடும் உமது வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. எங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி சாதி வெறியிலிருந்தும் சாதிய உணர்வுகளிலிருந்தும் வெறித்தனங்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். எங்கள் அனைவரையும் சக மனிதர்களாக நாங்கள் பாவித்து படைக்கப்பட்ட அனைத்தும் நல்லதென உணர்ந்து எங்கள் உள்ளத்தில் இருந்த தீட்டுகளை எல்லாம் அகற்றி நலமோடு மகிழ்வோடு வளமையோடு வாழ்வதற்கான சூழ்நிலைகளை இந்த உலகத்தில் உருவாக்க தேவையான அருள்வரங்களை எங்கள் மத்தியிலே தாரும் ஆண்டவரே. ஆமேன். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே.
உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும் உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும் உடனிருந்து பலம் தாருமே. மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா. மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்
சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. சுமந்து உருவம் தந்தாய், கண்ணயராது காத்து நீதம் வளர்த்தாய். கருவை சுமந்து உருவம் தந்தாய், கண்ணயராது காத்து நீதம் வளர்த்தாய். காலமெல்லாம் அன்பை பாடுவே, காலடி அமர்ந்து உன் புகழ் பாடுவே. காலமெல்லாம் உன் அன்பை பாடுவே, காலடி அமர்ந்து உன் புகழ் பாடுவே. அம்மா அம்மா
வாழ்வதும் வளர்வதும் உன் அன்பிலே, நேசத்தின் வாசத்திலே உயிர் வாழ்வேன். வாழ்வதும் வளர்வதும் உன் அன்பிலே, நேசத்தின் வாசத்திலே உயிர் வாழ்வேன். அம்மா அம்மா மரியே எங்கள் மாமரியே, அம்மா அம்மா மரியே எங்கள் தாய் மரியே, அம்மா அம்மா மரியே எங்கள் மாமரியே, அம்மா அம்மா மரியே எங்கள் தாய் மரியே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.